ஒரு 100 புக்கு சிதறி இருந்தாலும் அதுல தாவீதோட புக்கை மட்டும் ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். அவர் பாடின பாடல்கள், அவர் எழுதின வசனங்கள், அவரு தேவனோட பேசுற வார்த்தைகள் மட்டும் ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கும். அதுல முக்கியமா 139ஆம் அதிகாரம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதுல தாவீது இப்படி சொல்றாரு, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகைக்காம இருப்பேனோ, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் அருவருக்காம இருப்பேனோ, அவங்கள முழு பகையா பகைப்பேன், அவங்கள என்னோட எதிராளி மாதிரி என்னோட பகைங்கரா நான் எண்ணுவேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனா ஏசப்பாவோட இருதயம் இது இல்ல. ஆனா தாவீதோட சிச்சுவேஷனும் வேற. அப்ப இந்த வசனத்தை நான் எப்படி எடுத்துக்கணும்? அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கே, தேவனுக்கு விரோதமா செய்கிறவங்களை நான் பகைப்பேன், அப்ப நானும் அப்படிதான் இல்ல, அப்படி இல்ல. ஏசப்பாவை தப்பா பேசுறாங்களோ, ஏசப்பாக்கு விரோதமானதை செய்யறாங்களோ, உங்களை தப்பா பேசுறாங்களோ, உங்களால கொடுக்க முடிஞ்ச லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஃபேஸ்ல துளி கூட அந்த சோகம் தெரியக்கூடாது. அப்ப இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏசப்பா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் நீங்க விரோதிக்கிற விஷயத்தையும் நான் எப்படிப்பா செய்வேன், நான் அதை செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் முழு பகையா பகைக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துற வசனமா தான் இது இருக்கு. இதுக்கப்புறம் தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். தாவீதை போல நடனம் ஆடினதெல்லாம் போதுங்க, இனி தாவீதை போல தேவனுக்கு பிரியமானதை செய்யலாம்.